கொண்டேன் கண் விழித்தேன் அவன் காணவில்லை என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை கண்ணாளன் பெண்ணேன் கண்ணாளா என் உள்மன காதலை கண்டாயா கருமை கொண்ட கண்ணோக்கி போய் சொல்லி நின்றாயா போதும் போதும் என சென்றாயா. ஹாய், வணக்கம் அக்கா. எப்படி இருக்கிறீங்க? அக்கான பேர் என்ன? ரதிகா. இன்னைக்கு ரதிகா அக்காவுக்கு ஒரு ஸ்பெஷல் டே, அப்படி தானே? 50வது பர்த்டேயை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக வந்து ஒருத்தங்க ராதிகா அக்காவை போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி எங்களை இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தி ஆச்சரியப்படுத்திட்டு போக வந்திருக்கிறோம். எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் இவெண்ட்ஸில் எடுத்து வந்திருக்கிறோம். ஓகே, முதல்ல வந்து எங்கள் எம்கே சர்ப்ரைஸ் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் முதல்ல ராதிகா அக்காவுக்கு இனிய 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்களா? சர்ப்ரைஸ் வீடியோஸ் பார்க்குறீங்க, ரைட். அப்போ அடுத்தது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க. முழு சகோதரங்களா? எங்கே இருக்கிறாங்க அவங்க எல்லாரும்? தங்கச்சிக்கு என்ன பேர்? தங்கச்சி தான் செய்வான்னு நினைக்கிறீங்க, ரைட். இன்றைக்கு 50வது பர்த்டே, அரை ஆண்டை கடந்திருக்கிறீங்க, அரை நூற்றாண்டை கடந்திருக்கிறீங்க. இந்த நாள் வந்து சந்தோஷமாக அமைய வேணும் என்று சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி தான் இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ என்னோட அழாமல் கதைக்கணும். ஓகே ஓகேயா? ஓகே, ரைட். நீங்கள் தங்கச்சியே சொல்லியிருக்கிறீங்க, லண்டனா? தங்கச்சியோட பேர் என்ன? ரதிமலர். இல்லை, அவங்க அனுப்பியல. தம்பி என்ன பேர் தம்பிக்கு? பிரகுதாஷன். பிரான்ஸில் இருக்கிறாங்க. உங்களோட தம்பி, கடைசி தம்பியா? இல்லை. தங்கச்சி லதா. அருள்நங்கி எங்கே இருக்கிறாங்க? பிரான்ஸ்லான் இருக்கிறாங்க. இல்லை, 3 பேரை சொல்லியிருக்கிறீங்க. சகோதரங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க அக்காவை, ரைட். சரி, ஃபர்ஸ்ட்டாக ஒரு கிஃப்ட்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக வந்து உங்களை வாழ்த்தி இப்படியே ஆரோக்கியமாக இருக்க வேணும் என்று சொல்லி நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அழகான பழக்கூடை ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ரைட், அதை அப்படி முன்னுக்கு வைங்க. ரைட், ஃபர்ஸ்ட்டாக வந்து உங்களோட ஆரோக்கியம் கருதி அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், உங்களோட ஆரோக்கியத்தில் கருத்து வச்சு அனுப்பியிருக்காங்க. யாராக இருக்குது? ஷூராக சொல்கிறீங்களா? என்ன பேர் சொன்னீங்க? ரதிமலர். இல்லை இல்லை, உங்கள சரியான கவனம், அதாவது உயிர், அப்படித்தானே? உயிர் உங்கள அவ்வளோ உயிர். ஆனால் அவங்க அனுப்பல. அம்மாவுக்கு சமன்னு சொல்லுவாங்க, தங்கச்சி தான் நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க. நாங்கள் சொல்கிறோம் இல்லையன்ட்டு. ஏனுங்க இன்னும் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, நிறைய பேர். அவங்கள யாரும் அனுப்பியிருக்க மாட்டாங்களா? பெரிய தம்பி அனுப்பியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி வவுனியால இருக்கிறார். வவுனியால இருந்து இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. அது கூட சர்ப்ரைஸாக வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாம. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு தெரியாமல் இங்கே வந்து நின்றுருக்குறாங்க சர்ப்ரைஸாக. சிலவில் அவங்க சரியா யாராவது அனுப்பியிருக்கலாமா? இது செய்கிற கூட, ரைட். அப்போ நாங்கள் வந்து முதல்ல கண்டுபிடிக்க வேணும், வெளிநாட்டில் இருந்து வந்திருக்குமா உள்நாட்டில் இருந்துங்க வந்திருக்குமாட்டா, அப்படி தானே? சரி, பார்ப்போம். அடுத்தது அவங்கள வாழ்த்தி ஒரு அழகான கிஃப்ட் பாக்ஸ்ன்னு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருக்குமென்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்னவோ தெரியாது. சரி, கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ரிங்காக இருக்கும். ரைட், நாங்கள் அப்போ சொல்கிறோம் அடுத்த முகத்தைக்கு ரிங்க அனுப்ப சொல்லி. ரைட், இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மணிக்கூடு ஒரு அழகான வாட்சன்னு அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், அதை கையில் கட்டுங்களேன். பிடிச்சிருக்கா மணிக்கூடு? இதுக்கு முதல்ல கட்டுறீங்களா மணிக்கூடு?
கட்டுரையில். பட் அதையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்குறாங்க உங்களுக்காக. ரெண்டாவது கிஃப்டும் தந்துட்டோம். யாராக இருக்கும்? மூணு பேரும் சேர்ந்து செஞ்சாங்களோ தெரியல. சரி பார்ப்போம். அடுத்தது அவங்கள வாழ்த்தி ஒரு கார்டு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த கார்டை வந்து சும்மா அனுப்பல, உங்களுக்காக பெஸ்ட் விஷஸ் என்று போட்டு ஹாப்பி பர்த்டே என்று போட்டு ஒரு 20,000 ரூபா காசோடு அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். அப்படியா பாருங்க, 20,000 ஓகேயா? 4,500 ரூபா தாள் வச்சு அனுப்பியிருக்கிறாங்க ஒரு அழகான காட்டில். அப்படி பார்த்து 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 செஞ்சுருக்குறாங்க. என்ன நிறைய கிஃப்ட் இருக்குது தாரத்துக்கு. அதுக்கு முதல்ல கண்டுபிடிச்சிங்கன்னா சுகம், நாங்கள் டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். 3 பேரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. இல்லை சரி, பிரான்ஸ்லேருந்து வந்திருக்குமா, லண்டன்லேருந்து வந்திருக்குமா, ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்குமா? இல்லை நீங்கள் உறுதியாக சொல்லணும். இவங்க தான் வந்து அதை பிரான்ஸ்லேருந்து தம்பி பார்த்தீங்க, ஒட்ட பிடிக்கிறீங்க. சரி, அப்போ முதல் தங்கச்சி என்னீங்க? தங்கச்சியும் செய்வாங்க. அப்போ தம்பியா தங்கச்சியா? ரெண்டு பேரும் செய்வினம். பட் ஒருத்தங்க தான் அனுப்பியிருக்காங்க. இது என்னடா குடும்பத்துக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு யோசிக்கிறீங்க அப்படியா? சரி, எல்லாம் அப்படியெல்லாம் நாங்கள் விட மாட்டோம். ஹாப்பி பர்த்டே ராதியாண்டு போட்டு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ரைட், இப்போ வந்து சரி, அடுத்த கிஃப்டையும் தாரேன். சரியா, எல்லா கிஃப்டையும் தந்தால் ஏதாவது ஐடியா வருதான்னு பார்ப்போம். சரி, அடுத்ததாக வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸும் அனுப்பியிருக்கிறாங்க. சரி, இந்த கிஃப்ட் பாக்ஸை வந்து ரப் பண்ணி வடிவாக தந்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். யாரும் ரொம்ப மினக்கட்டிருக்காங்க நல்லன்னு. எடுங்க, என்னது கவுன் உண்டு அனுப்பியிருக்கிறாங்க. தம்பியாகத்தான் இருக்கும். ஷூரா? சரி, அடுத்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு அழகான சட்டை ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. தங்கச்சி தான். சரி பார்ப்போம். அதே மடித்து வைங்க மேலே. சரி, அடுத்ததாக வந்து இன்னொரு கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்ன அனுப்பியிருக்காங்க? இது என்ன புதுசாக வரீங்க வேறு ஒரு ஆள்? ரைட், செருப்பு ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அவள் தான் கூட இது வேண்டி தருவா. அதால் நீங்கள் அவாண்டே முடிவு எடுத்துட்டீங்க அப்படியா? இல்லை. சரி, அடுத்ததாக உங்களோட இந்த 50வது பொன் விழா வந்து சிறப்பாக அமையணும்னு சொல்லி உங்களை வாழ்த்தி ஒரு வாழ்த்து மடலோட உங்களோட ஃபோட்டோவை எங்கேயோ சுட்டுருக்குறாங்க. சரியா? யாரோ இங்கேருந்து சுட்டு அனுப்பி அங்கேருந்து வந்திருக்கு. சரியா? பார்ப்போம் அந்த வாழ்த்து மடலை. இனிய 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தேயண்ணா ராதிகா என்று போட்டு இந்தியா டேட் போட்டு 1000 உறவுகள் நமக்கிடையே வந்தாலும் நமக்கிடையே 1000 சோகங்கள்
சண்டை கண்ணீர் வலிகள் வந்தாலும் அக்கா என்ற பந்தம் மாறாதது. இயற்கை மட்டுமல்ல, என்றைக்கும் அக்கா என்று சொல்லி இவங்க வாழ்த்தி இருக்கிறாங்க. தங்கச்சி மட்டும்தான் அக்கான்னு சொல்லணுமா? இல்லையே. தம்பி பிரபுதாசன், மச்சால் அனுஷியா, அதோட மருமகன் கிஷான், மருமகள் சம்ஷியா. அப்ப தங்கச்சி நீங்க அப்போ அவதான் உங்களுக்கு உயிர்ன்னு வேற சொன்னீங்க. அப்ப இப்ப தம்பிக்கு என்ன சொல்ல போறீங்க? பாத்தீங்களா இப்ப கடைசியா 3 பேரும் சகோதரங்கள் எல்லாரும் ஒற்றுமைதான். சரி, ஓகே. உங்களை வாழ்த்து ஒரு அழகான வாழ்த்து மடல் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் இப்போ உங்களோட தம்பின்ற ஃபேமிலி பிரபுதாசன் அவங்களோட ஃபேமிலி சார்பாக வந்து இன்றைக்கு அக்காண்ட 50வது கேக்கை கட் பண்ணி 50வது பர்த்டே வந்து கொண்டாடுவோம். ஓகே, எல்லாரும் போங்க. ரைட், கேக்கை கட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அக்கா, ஹாப்பி பர்த்டே டு யூ. கைதட்டிடுங்க எல்லாரும். ரைட், போங்க. யார் தீத்த போறீங்க கேக்? ரைட், நீங்களும் தீத்துருங்க. நீங்களும் தீத்துருங்க. ரைட், நாங்கள் வந்து இப்போ அனுப்பினவங்க சார்பாக வந்து தம்பி சார்பாக அக்காண்ட கேக்கும் கட் பண்ணிட்டோம். நீங்கள் ஹாப்பியா? ஹாப்பி என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? தம்பி, மருமகள், மச்சால், அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஓகே, மீண்டும் எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின உங்களோட தம்பி பிரபுதாசன், மச்சால் அனுஷியா, மருமகன் கிஷான், மருமகள் சம்சியா அவங்க சார்பாகவும் மீண்டும் அக்காவுக்கு இனி 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.